இது தோணுதா? Unknown goes 5 kilometers towards east from a fixed point N. And then 35 kilometers after turning to the left. Again, he goes 10 kilometers after turning to the right. After this, he goes 80 kilometers after turning to the right. How far is he from N? ஏதாவது புரியுதா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எப்படி உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து திசைகள்ல மொத்தம் எத்தனை திசைகள் இருக்கு? நமக்கு மெயினா 4 திசைகள் இருக்கு. அதுல இருந்து எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு. மொத்தம் 8 திசைகள் இருக்கு. இந்த ஒரு நிமிஷம். எப்போதுமே நார்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் நோக்கி தான் இருக்கும். அப்ப பாயிண்ட் காமிச்சு உங்களுக்கு தெரியுது இல்ல சார்? தெரியுதுங்க சார். நார்த்து மேல இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இது ஈஸியா நம்ம எல்லா மேப்லயுமே நார்த் சைடு ஈஸியா இருக்கும். நம்ம ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம். அதுக்கப்புறம் உள்ள திசைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமா இருக்கும். அதுக்கு நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே ஈஸ்ட் தான் இருக்கும். சரிங்களா? அப்படின்னா நம்ம 2 திசை தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு மற்ற எல்லா திசையுமே நமக்கு ஈஸியா தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நீங்க ஒரு பேப்பரும் பென்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த 3 கான்செப்டை மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ கிராசிங் ஆர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இப்போ என்ன சொல்றாங்கன்னா எ மேன் கிராசிங் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னா எந்த பக்கம் டுவர்ட்ஸ் நார்த் நம்ம எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கேட்டா அப்படின்னா இதான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். சரிங்களா? கிராசிங் பாயிண்டா இருந்தாலும் சரிதான், ஃபிக்ஸ்டு பாயிண்டா இருந்தாலும் சரிதான். இந்த நடுவில் இருக்கு பார்த்தீங்கன்னா சென்டர், இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராசிங் ஆர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சொல்லி சொல்லுவாங்க. இது கொடுத்துருக்கோம் பாருங்க, ஏன் மேப் 20 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னா இங்க இருந்து தான் 20 கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவாரம் அப்படிங்கிற மாதிரி நாம மைண்ட் பண்ணிக்கணும். இப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டுமே தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி in which direction A is with respect to B அப்படின்னு கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு வச்சுக்கோங்க, பி. சரிங்களா? இப்போ in which direction A is with respect to B அப்படின்னா என்ன நம்ம மைண்ட் பண்றோம் அப்படின்னா B வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். சரிங்களா? இப்போ இது எந்த டைரக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பி வந்து பாத்தீங்கன்னா எந்த டைரக்ஷனை பார்த்து ஏவை பார்த்து இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இது நார்த்து, இது இங்க சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட். இப்போ வந்து பி வந்து பாத்தீங்கன்னா எந்த டைரக்ஷன்ல இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். நார்த் அண்ட் ஈஸ்ட். சவுத் வெஸ்ட் சார். இது நார்த்து, நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் சார். அதாவது பி வந்து ஏவை எந்த டைரக்ஷன்ல பாத்துருக்கான், இந்த திசை என்ன சார்? சவுத் வெஸ்ட் சார். சவுத் வெஸ்ட்ல நோக்கி தான் அவன் பாத்துக்கிட்டு இருக்காங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டைம் போட்டு காமிச்சிடுறேன். என்ன கேட்கிறேன் அப்படின்னா in which direction A is with respect to B அப்படின்னு கேட்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதான் ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஏன்னா நமக்கு இங்க ஆல்ரெடி இதை நம்ம என்ன இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், கிராசிங் பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸிங் பாயிண்ட் சொல்லி நம்ம சொல்றோம். அதனால இப்போ இது ஏ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இங்க இருக்கான். சாரி, கொஞ்சம் நோட்ஸ்ல வரைகிறதுனால கொஞ்சம் இதா தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் நோட்ல வரைஞ்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இது ஏ, இது பி. இவன் வந்து
எந்த டைரக்ஷன்ல இருக்கான், பி வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கா அப்படின்னா இந்த டைரக்ஷன் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட். அப்புறம் எந்த டைரக்ஷன்ல இருக்கான், சவுத்து சவுத் வெஸ்ட்ங்க சார். சவுத் வெஸ்ட் சவுத் டைரக்ஷன்ல வெஸ்ட் இருக்கான். சவுத் வெஸ்ட். ஓகே, அப்படின்னா இந்த இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பி இஸ் ஏ இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், பி இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னா என்ன டைரக்ஷன்ல இருப்பான், இது சிம்பிள் சார், நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட் சார். நார்த் ஈஸ்ட் சரிங்களா. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிஞ்சுச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி ரைட் லெஃப்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 100% நமக்கு தெரிஞ்சா மட்டுமே தான் அவன் ரைட் சைட் திரும்ப நம்ம எந்த பக்கம் கோடு போடணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டுமே தான் நமக்கு ஈஸியா நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா. இப்போ இதுல ரைட் சைடு எது, லெஃப்ட் சைடு எது, இது எது ரைட் சைடு, இது ரைட் சைடா, இது லெஃப்ட் சைடா சொல்லுங்க பார்க்கலாம். நார்த் ஈஸ்ட் ரைட் சைடா, நார்த் வெஸ்ட் தான் சார் ரைட் சைடு. நார்த் வெஸ்ட் ரைட் சைடு சார். நார்த் வெஸ்ட் ரைட் சைடுங்க சார். நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு எதுங்க, இப்போ நான் நார்த்துக்கு நேரா பாயிண்டர் வச்சிருக்கேன். இதுல நமக்கு ரைட் சைடு எங்க இருக்கும், ஈஸ்ட் பக்கம் வருமா இல்ல வெஸ்ட் பக்கம் வருமா, ரைட் சைடு நார்த் ஈஸ்ட் பக்கம் வரும் சார் நம்மளுக்கு இங்க இருந்து பார்த்தா. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டு. சரிங்களா, பாருங்க நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இங்க மேன் 20 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். சரிங்களா, அப்படின்னா இவன் 20 கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு 20 கிலோமீட்டர் அப்படின்னா 20 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நார்த் வந்து போயிட்டான். இப்போ இங்க நிக்கிறான். இப்போ ரைட் சைட் டர்ன் பண்றான் அப்படின்னா இந்த பக்கம் போடணுமா இந்த பக்கம் போடணுமா, ஈஸ்ட் பக்கம் சார். நார்த் ஈஸ்ட் பக்கம். இப்போ வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இவன் மூவ் பண்றான் அப்படின்னா இது 30 கிலோமீட்டர். இப்போ நம்ம இந்த கோடு போறோம் பார்த்தீங்களா, இது 20 கிலோமீட்டர், இது 30 கிலோமீட்டர் தான், இதோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரிங்களா, இந்த இதுலதான் வந்து இந்த கோடு போறதுல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு 20 கிலோமீட்டர்னா அதுக்கு தகுந்த மாதிரி கோடு போடணும், 30 கிலோமீட்டர்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கோடு போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு வந்து புரியுது ஈஸியா இருக்கும். இப்போ இவன் மறுபடியும் வந்து ரைட் சைட் டர்ன் பண்றான். இப்போ இங்க நிக்கிறான். ரைட் சைட்னா இந்த பக்கம் போவான், இந்த பக்கம் போவானா இந்த பக்கம் போவானா, ஈஸ்ட் பக்கம் சார். ஈஸ்ட் பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் பக்கம் வந்து ஒரு 35 கிலோமீட்டர் போறான். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எத்தனை கிலோமீட்டரு, இதுல இது வரைக்கும் 20 கிலோமீட்டர் அப்படின்னா நம்ம எப்படி ட்ராப் பண்ணணும், 35 கிலோமீட்டர்னா இது வரைக்கும் ட்ராப் பண்ணணும். இது நமக்கு 20 கிலோமீட்டர் பேலன்ஸ் 15 கிலோமீட்டருங்கிறது இது. சரிங்களா, இது 15 கிலோமீட்டர், மொத்தம் 35 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணிருக்கான். இப்போ வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்றான். லெஃப்ட் சைடு எந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வருமா இந்த பக்கம் வருமா, வெஸ்ட் பக்கம் வருமா ஈஸ்ட் பக்கம் வருமா, ஈஸ்ட் பக்கம் சார். ஈஸ்ட் பக்கம். லெஃப்ட் சைடுங்க சார். ஈஸ்ட் பக்கம் சார். ஈஸ்ட் ஈஸ்ட் சார். லெஃப்ட் இந்த வெஸ்ட் சைடுங்க சார். இந்த வெஸ்ட் சைடு தான் வருவான். சரிங்களா, வெஸ்ட் சைடு. வெஸ்ட் சைடு தான் வருவான். இப்போ நம்ம அந்த அடுத்த நெக்ஸ்ட் இந்த சம் சார் 1 செகண்ட் சார். ஈஸியா புரியும் சார் இது வந்து இப்போ இந்த சொல்லுங்க. இப்போ வந்து சார் சவுத் டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கான் சார். சார் மேன் வந்துட்டு ரைட் சைடு, ஐ மீன் நார்த் டைரக்ஷன்ல போய் ரைட் சைடு எடுத்தா ஈஸ்ட் சைடு திரும்புறான் சார். சோ ஈஸ்ட் சைடுல இருந்து டைரக்டா இங்க ஸ்ட்ரைட்டா பார்த்தானா லெஃப்ட் வந்து ஈஸ்ட் சைடு தான் சார் திரும்பணும். இடது பக்கம் தானே திரும்பணும். திருப்பி மறுபடியும் ரைட் சைடு சொல்றீங்க சார். லெஃப்ட் ஈஸ்ட் சைடு. சாரி லெஃப்ட் வந்து இந்த சைடுல ஈஸ்ட் சைடு தான் லெஃப்ட் பக்கம். சரிங்களா, ஓகே இது வந்து ரைட் சைடு. ஓகே சார். ஓகே சாரி சரிங்களா. சார் மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க சார். மறுபடியும் ஒரு டைம் சொல்லட்டுமா? சார் பாலா சார். ஓகே மேம், மறுபடியும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒரே நிமிஷம். ஓகே. ரேஸ் பண்ணிடுவாங்க, புரியுற மாதிரி மறுபடியும் ஒரு டைம் போடுறேன். ஒயிட் போர்டு ஒன்று இருக்கு. இப்போ மேன் 20 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். இப்போ அவன் டுவர்ட்ஸ் நார்த் பக்கம் வந்து நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வாக் பண்ணுறான். சரிங்களா, ஒரு 20 கிலோமீட்டர் வாக் பண்ணுறான். சரிங்களா, இங்கேருந்து அவன் வந்து ரைட் சைடு டர்ன் பண்ணிட்டான். ரைட் சைடுங்கிறது நமக்கு எந்த பக்கம் வரும், ஈஸ்ட் பக்கம் வரும். ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்து டர்ன் பண்ணிட்டான். இப்போ இங்கே நிற்கிறான். இப்போ அகெயின்
மறுபடியும் ரைட் சைடு டர்ன் பண்றான் அப்படின்னா எந்த பக்கம் வருவான்? நீங்க இமேஜின் பண்ணுங்க, நீங்க இப்போ நிக்கிறீங்க. இப்போ மறுபடியும் நீங்க உங்க ரைட் ஹேண்ட் சைடு எந்த பக்கம் வரும்? ஈஸ்ட் பக்கம் வருமா? ஈஸ்ட் பக்கம் வரும். இப்போ ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வாக் பண்றேன். இப்போ நான் இந்த டைரக்ஷன்ல இருந்து மறுபடியும் நான் லெஃப்ட் போறேன். இமேஜின் பண்ணுங்க. ஈஸ்ட் சார். ஈஸ்ட்ங்க சார். ஈஸ்ட் சைடு போவானா லெஃப்ட்? இப்ப நீங்க இந்த யோசிச்சு பாருங்க. ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட். சரிங்களா? மறுபடியும் ரைட் சைடு டர்ன் பண்றான் அப்படின்னா எந்த பக்கம் வருவான்? சவுத் சைடு. சவுத் சார். டுவர்ட்ஸ் சவுத் சைடு வரான். ஓகேவா? சவுத்துங்க. இங்க இருந்து லெஃப்ட் சைடு, இங்க இருந்து லெஃப்ட் சைடு போனா எப்படி போவான்? ஈஸ்ட் சைடா ரைட்? ஈஸ்ட் சார். ஈஸ்ட் சைடு வந்து ஈஸ்ட் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஈஸ்ட். அகைன் லெஃப்ட் சைடு மூவ் பண்றான் அப்படின்னா எப்படி வரும்? அகைன் லெஃப்ட் சைடு. மறுபடியும் நோ சார் நார்த் சைடு. நார்த் டுவர்ட்ஸ் நார்த். அகைன் லெஃப்ட். நார்த். அகைன் லெஃப்ட்னா எப்படி வரும்? ஈஸ்ட். நார்த்ல இருந்து இப்போ ஈஸ்ட் வெஸ்ட் சைடு. வெஸ்ட் டைரக்ஷன். இப்போ இந்த ரைட் லெஃப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. புரியல உங்களுக்கு? புரிஞ்சதுல? எந்த கன்ஃபியூஸ் எதுவுமே ஆகல? இல்ல புரிஞ்சிச்சுல? இல்லைங்க. ஓகேங்க. ஓகே ஓகே, நம்ம அடுத்த கணக்கு போலாமா? இந்த மூணு மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கிராசிங் ஆர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா நமக்கு சென்டர் பாயிண்ட் தான். இங்கதான் கிராசிங் ஆர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். சரிங்களா? இன் விச் டைரக்ஷன் இந்த மாதிரி கேட்டோம்னா ஏ இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னா பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவுக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கான்? நான் எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்களா, பி வந்து இங்க இருக்கான். எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னா எந்த டைரக்ஷன் இருக்கான்னு நம்ம சொல்லணும். எந்த டைரக்ஷன் இது? எந்த டைரக்ஷனு? சவுத்து? சொல்லுங்க சார். சவுத் வெஸ்ட் தானே? சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கான். இதே வந்து பி இஸ் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னா ஏ வந்து நார்த் ஈஸ்ட். சரிங்களா? இதான் இந்த மாதிரியான இதை மட்டும் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து நம்ம சம் போட ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க மேடம். சார் அந்த ஏபி நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க இல்லைங்க சார், அது எப்போதுமே காமனா அதே பிளேஸ்க்கு தான் வருமாங்க சார்? எஸ் எஸ் எஸ். நம்ம எப்போதுமே இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி இருந்தா நம்ம அர்த்தம் எடுப்போம். ஞாபகம் இருக்குங்களா? எஸ் சார். அதே கான்செப்ட் தான். அதே கான்செப்ட் தான். புரியுதா? ஓகே. ஏ இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னு கேட்டாலே பி வந்து பாத்தீங்கன்னா பில இருந்து ஏ எந்த டைரக்ஷன்ல இருக்கான்? இன் விச் டைரக்ஷன் ஏ இஸ் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னா பி வந்து பாத்தீங்கன்னா ஏ பார்த்து எந்த டைரக்ஷன்ல இருக்காங்களோ. அதே மாதிரி பி வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து பாத்தீங்கன்னா பியோட எந்த டைரக்ஷன்ல பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதா இங்க புரிஞ்சுங்களா? எழுதுங்க பார்க்கலாம். அனு கோஸ் 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஃப்ரம் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என். ஃபுல்லா எழுதுங்க, கொஸ்டின் எழுதுங்க. அண்ட் தென் அது நம்ம வரைகிறதுக்கு லாஸ்ட் ஒரு பேஜ் வச்சிருக்கேன். அந்த பேஜுக்கு நம்ம வந்து நீங்க தான் சொல்ல போறீங்க, நான் தான் ட்ரா பண்ண போறேன். அங்க என்ன கிலோமீட்டர் இருக்கா அப்படிங்கிறத காமிக்கிறேன். அண்ட் தென் 35 கிலோமீட்டர் ஆஃப்டர் டர்னிங் டு ஹர் லெஃப்ட். அகெயின் he goes 10 kilometer after turning to her right. After this he goes 35 kilometer turning to her right. How far is he from N? இந்த எண்ல இருந்து இப்போ எவ்வளவு தூரத்துல இருக்காங்க அப்படிங்கிற அந்த கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டா. கொஸ்டின் எழுதிட்டீங்களா? ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாமா? 2 minutes டைம் தரேன், எழுதுங்க. எழுதிட்டு இருக்கேன் சார். வெயிட் பண்ணுங்க சார். வெயிட் சார். எழுதுங்க. எழுதிட்டு அந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் அந்த டைரக்ஷன் பிளஸ் மார்க் டைரக்ஷன் வரைங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு பேசிக் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு 4 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அடுத்து இதுல வேற எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட்ஸ் மீன் பை பித்தாகரஸ் தேற்றம் படிச்சுக்கோங்க. ஒரு தருணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போமா? பித்தாகரஸ் தேற்றம் அதை ஆக்சுவலி யாருமே இல்லையா? பித்தாகரஸ் தேற்றத்தை ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம 3, 4, 5 மெத்தட் பார்ப்போமே.
கேக்குதா வாய்ஸ்? சார் கேக்குது சார், கேக்குது சார். எஸ் சார், எழுதிட்டு இருக்கோம். ஏதாவது சொல்லுங்களா பார்க்கலாம். எழுதிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே. ஆரம்பிக்கலாமா? ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? டீம் மாத்தட்டுமா? சார் இல்ல இன்னும் முடியல சார், எழுதிக்கிறேன் சார். ஓகே சார், ஓகே சார், எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. இன்னும் 4 3 கணக்கு இருக்கு சார், வேகமா போடணும் நம்ம. போடலாமா சார்? ஓகே சார். சார் ஓகே சார். சார் போலாம் சார். போலாமா? சார் நான் முடிச்சிட்டேன், மித்தவங்கிட்ட கேட்டுங்க. ஓகே சார் ஓகே. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டைரக்ஷனா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அனு கோஸ் 5 கிலோமீட்டர் டுவர்ட் ஈஸ்ட் ஃப்ரம் நியர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா எதுங்க? சென்டர் பாயிண்ட் சார், சென்டர் பாயிண்ட். அங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் போறாங்க? எதை நோக்கி போறாங்க? ஈஸ்ட் சைடு 5 கிலோமீட்டர் சார். ஈஸ்ட் 5 சைடு கிலோமீட்டர் டு ஈஸ்ட். 5 5 கிலோமீட்டர். கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போறாங்க. ஈஸ்ட் இங்க நமக்கு எந்த பக்கம் இருக்கு? ரைட் சைடு சார். ரைட் சைடு ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் இது? 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர். ஓகே, பாயிண்ட் போட்டுட்டு அந்த 5 கிலோமீட்டர் போட்டு 5 கிலோமீட்டர் பாயிண்ட். அடுத்து என்ன பண்றாங்க? இந்த இதை வந்து நம்ம என்ன ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க? என்னங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு மென்ஷன் சொல்லிருக்காங்க. என்ன இது என்ன? இதான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். நம்ம இங்க இருந்து டுவர்ட் ஈஸ்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 5 கிலோமீட்டர் போயாச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க சார்? அப்படியே நார்த் சைடு 35 கிலோமீட்டர் போறாங்க சார், லெஃப்ட் சைடு. 35 கிலோமீட்டர் ஆஃப்டர் டர்னிங் டு வர் லெஃப்ட். லெஃப்ட் சைடுனா எங்க இருக்கு? லெஃப்ட் சைடுனா இது வந்து நம்ம நார்த். சரிங்களா? இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நார்த். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்றாங்க? 35 கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு மூவ் பண்றாங்க. எங்க கீழே ஒரு மேல லெஃப்ட் சைடு இங்க இருந்து நிக்கிறாங்க. இவங்க லெஃப்ட் வந்து 5 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. இந்த இடத்துல நிக்கிறாங்க. இங்க இருந்து அவங்க லெஃப்ட் சைடு என்ன சைடு? நார்த்தா சவுத்தா? சொல்லுங்க பார்க்கலாம். நார்த் சார் லெஃப்ட் நார்த் போறாங்க சார். நார்த்ல இருந்து மறுபடியும் ஒரே நிமிஷம் சார், ஒரு ஸ்டெப்பா போறோம். சைடு போறாங்க சார். 35 கிலோமீட்டர் அவங்களுடைய லெஃப்ட் சைடு போறாங்க. சரிங்களா? இது வந்து பாருங்க 5 கிலோமீட்டர் சின்னதா கொடுத்துருக்கேன். 35 கிலோமீட்டர் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கேன். இப்போ 35 கிலோமீட்டர் வந்து போயிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க? அகைன் he goes 10 கிலோமீட்டர் ஆஃப்டர் டர்னிங் டு தி ரைட். இப்போ மறுபடியும் எத்தனை கிலோமீட்டர் போறாங்க? 10 கிலோமீட்டர் வந்து அவங்க ரைட் சைடு மூவ் பண்றாங்க. இவங்க சைடு வந்து இந்த பக்கம் வருமா, இந்த பக்கம் வருமா? விச் டைரக்ஷன் வரும்? இந்த டைரக்ஷன் வருமா? ஈஸ்ட்ங்க சார். இந்த டைரக்ஷன். நார்த் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட் வரும் சார். எத்தனை கிலோமீட்டர் போறாங்க? 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் சார். 10 கிலோமீட்டர் போறாங்க. இது வந்து 10 கிலோமீட்டர் போறாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போறாங்க. அங்க இருந்து லெஃப்ட் சைடு திரும்பி 35 கிலோமீட்டர் போயிட்டாங்க. மறுபடியும் அங்க என்ன பண்றாங்க? அவங்க ரைட் சைடு 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்றாங்க? he goes 35 கிலோமீட்டர் ஆஃப்டர் டர்னிங் டு தி ரைட். இப்போ மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க? 35 கிலோமீட்டர் அவங்க ரைட் சைடு வந்து மூவ் பண்றாங்க. எந்த பக்கம் மூவ் பண்ணணும்? நார்த் சைடு மூவ் பண்ணணுமா? ஈஸ்ட். ஈஸ்ட் சைடு ஓகே. இது எத்தனை கிலோமீட்டர் மூவ் பண்ணிருக்கு? இந்த 15 கிலோமீட்டர் சார். கிலோமீட்டர் மூவ் பண்ணிருக்காங்க. இல்ல இது எத்தனை கிலோமீட்டர்? கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டர் போனாங்க. மறுபடியும் 35 கிலோமீட்டர் போயிட்டாங்க. அப்ப மறுபடியும் 10 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. மறுபடியும் என்ன சைடு? 35 கிலோமீட்டர் அவங்க 50. சரிங்களா? அப்படின்னா இது ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸா? 35 கிலோமீட்டர் தான். இதுவும் 35 கிலோமீட்டர். சரிங்களா? புரியுதா இல்லையா? எஸ் சார். ஓகே, இதுவும் 35 கிலோமீட்டர். ஓகேவா? இந்த மேல இது எத்தனை கிலோமீட்டர்ஸ்? ஒரு நிமிஷம் நான் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு புரியுது. இப்போ ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டர் மூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? எத்தனை கிலோமீட்டர்?
அடுத்து வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்காங்க? 35 சார். 35. அடுத்து இந்த இது எத்தனை கிலோமீட்டர்? 10 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர். மறுபடியும் அவங்க வந்து Again, இன்னொரு எத்தனை கிலோமீட்டர் 35. 35 கிலோமீட்டர்ஸ் வந்து மறுபடியும் மூவ் பண்ணிட்டாங்களா? அப்படின்னா இந்த 35ம் இந்த 35 கிலோமீட்டர்ஸும் இந்த 35 கிலோமீட்டர் ஈக்குவல் தானே? எஸ் சார். இப்போ அடுத்த கொஸ்டின் படிங்க. ஆஃப்டர் டைமிங் டு ரைட், இங்க ரைட் வந்து வந்தாச்சா, 35 கிலோமீட்டர் வந்தாச்சா. இப்போ இந்த ஸ்டார்டிங் எண்ட்ல இருந்து இப்போ இங்க வந்தாங்கல்ல, இது எவ்வளவு தூரத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குங்க. கரெக்டா சொல்லுங்க 15 பார்க்கலாம். கிலோமீட்டர் சார். 15 கிலோமீட்டர் சார். 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர் எப்படி வந்தது? 15. Okay, சார் இது வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 5, 5, இது 10. எகைன் வந்து 10ங்க சார். 10. ஆமா 10. 15ங்க மொத்தம் 15 கிலோமீட்டர்ஸ். கிலோமீட்டர்ஸ். ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். மத்தவங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சு சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் திரும்பி நான் உங்க கிளாஸ் எடுப்பேன் சார். நோ ப்ராப்ளம். புரியணும். சார் புரியுது சார். அடுத்த தேங்க்யூ சார். அடுத்த கிளாஸ் போயிடலாமா? அடுத்த கணக்கு போயிடலாமா? எஸ் சார். அடுத்த பாலா சொல்லுங்க. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போட்டுக்கலாம். ஓகே. இந்த கணக்கு இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம் நோட் பண்ணுங்க. பாலா walked 40 meters facing towards north from there. He walked 15 meters after turning this left. After this, he walked 40 meters after turning to this